இந்த வாதத்தை வைத்தே அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஒழித்து விட்டால் போதை கலாச்சாரம் இங்கே முடிவுக்கு வந்துவிடும். எப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. மாறி மாறி 2 திராவிட கட்சிகளுடனும் கூட்டணியில் இருந்திருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி. அப்பொழுதெல்லாம் இந்த போதை கலாச்சாரத்துக்கு துணை போன கட்சிகள்னு சொல்லலாமா இந்த திராவிட கட்சிகளை? ஆனால் அதையும் இவர்கள் இப்படி தான், ஏன்னா அதான் சொல்றேன், மேன்மக்கள் தான் அப்படின்றது சீமான் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார். என்ன, இவர்கள் கேவலவாதிகள் என்பதனை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் செலவு பண்ணக்கூடிய அளவிற்கான தொண்டர்களுடைய பின்னணியோ கட்சி கட்டமைப்போ இது எதுவுமே சீமான் கிடையாது. தன்னை தானாக செதுக்கி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் வந்து சீமான். சரியா? மற்ற யாரோட நீங்கள் ஒப்பிட தானே தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தம்பிகள் தங்கைகள் இவர்களுடைய உழைப்பால் உயர்ந்தவர், தன்னையே செதுக்கி கொண்டவர் சீமான். அதனால சீமான் வந்து இவங்க எல்லாரையும் விட தனித்துவம் வாய்ந்தவராக நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அதிமுக என்னுடைய கட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன், நான் ஆதரிக்கக்கூடிய இயக்கம்னு நான் பார்க்குறேன். அதனால் அதனுடைய பொதுச்செயலாளர் என்று வரும்பொழுது அவரை நான் வந்து தலைவர் என்ற ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தான் நான் பார்ப்பேன், வேற விஷயம். ஆனால் நான் நேசிக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சீமான் மீது எனக்கு அந்த பற்று வருவதற்கான காரணம் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையம் சிறப்பு இருந்தது அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். டாக்டர் கிருஷ்ணசாமி சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை வந்து தடை செய்தால் தான் தமிழக மக்கள் மத்தியில் வந்து குடிப்பழக்கம் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? அதான் அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னாக்க, இந்த கல் இறக்குவது குறித்து நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கின்ற கொள்கை முடிவு அப்படின்றத முழுவதுமாக திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பொறுத்திருக்கும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கல் என்பது உணவு வகையில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து முழுவதுமாக அவர் நிராகரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இது கல் என்பதும் போதைப் பொருள் தான், அதனால் உடலுக்கு நன்மை அப்படின்றத ஏற்க முடியாது, அதற்கான எந்த தரவுகளும் கிடையாது, மருத்துவ தரவுகள் எதுவுமே கிடையாது, அப்போ அதுவும் போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து என்கிற நிலையில் அதை கொண்டு வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அனுமதிப்போம், நீங்கள் கொண்டு வரீங்கனாக்க நீங்கள் போதைக்கு துணை நிற்கிறீர்கள் அப்படின்றது அவருடைய தரப்பு வாதம். சரியா? இந்த வாதத்தை வைத்தே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஒழித்து விட்டால் போதை கலாச்சாரம் இங்கே முடிவுக்கு வந்துவிடும். எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கல் இறக்குவது அப்படின்றதுல நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கும் புதிய தமிழகம் அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கருத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னர் மாறி 2 திராவிட கட்சிகளுடனும் கூட்டணியில் இருந்திருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி. அப்பொழுதெல்லாம் இந்த போதை கலாச்சாரத்துக்கு துணை போன கட்சிகள்னு சொல்லலாமா இந்த திராவிட கட்சிகளை? இவர்கள் முறையே டாஸ்மாக் வரத்துக்கு முன்னால இருந்து இவர் கூட்டணியில் மாறி இருக்கிறார். சரியா? டாஸ்மாக் வரத்துக்கு முன்னால் பிரைவேட் பார் இருந்தது, பிரைவேட் ஒயின் ஷாப் இருந்தது. பிரைவேட் ஒயின் ஷாப் இருந்த பொழுதும் இதே கட்சிக்காரங்க தான் அந்த ஒயின் ஷாப்களை நடத்தி கொண்டிருந்தார். அது நிறைய ரவுடிசத்துக்கு இடம் கொடுக்குது, ரவுடிகளுக்கு பணத்தை கொடுக்கிறது, வருவாய் கொடுக்கிறது அப்படின்றதுனால அது அவங்கள்ட்ட பிடிங்கி இந்த ரவுடிங்களுக்கு போகிறதுக்கு போல அரசாங்கத்தையே வந்து தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் டாஸ்மாக். சரியா? அப்போ டாஸ்மாக் இருந்த பொழுதும் நீங்கள் மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். இவர்களுடன் நீங்கள் சவாரி செய்திருக்கிறீர்கள், கூட்டணியில் சவாரி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது அப்பொழுதெல்லாம் இல்லாத விழிப்புணர்வு இப்பொழுது என்ன? இதை டாக்டர் கிருஷ்ணசாமி விளக்கணும். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஏதோ ஒரு மது வகையை தேடி சென்றிருக்கிறான். சரியா? அது ஏதோ ஒன்று மறுக்க முடியாது, அதை தேடி சென்றிருக்கிறான். அப்படி தேடி செல்லும் பொழுது அது இயற்கையாக இருக்கக்கூடிய மது வகைகளாக இருந்திருக்கின்றன. காலப்போக்கில், அதாவது ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அது இந்த மாதிரியான மது வகைகள், இந்த IMFLன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மது வகைகளுடைய பரவுதல் அதிகமாகிடுச்சு, இங்கே உட்கொள்ளுதலும் அதிகமாகிடுச்சு. ஆனால் அதற்கு முன்னரே மன்னர் காலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்திர விழாலாம் எடுங்க, சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா எடுங்க, ஆண்கள் பெண்கள் என்று மதுவை உண்டிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அது இருந்திருக்கிறது. அது காலப்போக்கில் இந்த மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி அது வந்து இவங்க கொடுக்கக்கூடிய சரக்கு தான். அதாவது என்ன, எத்தனால் பேஸ்டு,
அது எத்தனால் வேஸ்ட் அப்படின்னாலே, எத்தனால் என்பது ஐரோப்பாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது இதுக்கு தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய அல்கஹால். ஆனால் இங்கே மனிதன் உட்கொள்வதற்கே அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் என் கொடுமையாக இருக்குது. இப்போது சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க, ஒரு எம்பியை கைது பண்ணியிருக்காங்க. மிதுன் அப்படின்னு ஒரு எம்பியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. YSR உடைய கட்சியை சேர்ந்தவரை கைது பண்ணியிருக்காங்க. 3500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்த மதுபான தொழிற்கூடங்களிலிருந்து மிரட்டி வாங்கிய பணம், அது மட்டும் இல்லாமல் கொள்ளையடித்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இந்த மதுபான ஊழல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பிராண்டை மட்டும்தான் நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்கன்ட்டு. இந்த பிராண்டுகளில் என்னவா இருக்குன்றதை எடுத்து பாருங்கள். அதாவது உயர்தட்டு மக்கள், உயர் வகை மதுபான வகைகளை குடிக்கக்கூடியவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் ஓரளவுக்கு. அப்படி இல்லை, அதனால் அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்படுத்தினாலும் அவங்களால போய் சிறந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க குடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்க. மூட்டை தூக்குறவங்களாகட்டும், கூலி தொழிலாளிகளாகட்டும், இவங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா. இவன் குடிக்கக்கூடியது என்ன, இந்த 140 ரூபா, இந்த 160 ரூபா, இந்த வீரன்னு ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரியான சார் இதை எடுத்து பாருங்கள், இதோட குவாலிட்டியை எடுத்து பாருங்கள். இது குடலை அரிக்கக்கூடிய தன்மை கொண்ட, அதாவது மதுனாலே அது குடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான். ஆனால் இது குடலை முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது குவாலிட்டியை மட்டமான ஒரு குவாலிட்டி. இதை எப்படி அரசாங்கம் கொண்டு வந்து திணிக்கிறது அப்படின்றதான் கேள்வி. சரியா? இப்போ இந்த கேள்விக்கான பதில் கிருஷ்ணசாமி போன்றவர்களிடம் நம்ம வைக்கிறது என்னன்னா, இதற்கு நீங்களும் தொலை போனீங்கள, அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ தெரியலையா சார்? நிச்சயமா அவங்களுடைய ஆதரவோட தான் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, எம்பிக்கு நின்னீங்க, இதெல்லாம் நிற்கிறீங்க. அப்போ தெரியலையா உங்களுக்கு? இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதற்கு மாற்றாக கல்லை நம்ம கொண்டு வரலாம், இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தானே, அதை நம்ம கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. அதை எல்லாரும் குடித்தே ஆக வேண்டும்னு சொல்கிறாங்களா? இல்லை, அது விரும்புபவர்கள் இந்த வீரனுக்கு பதிலாக இதை குடிக்கலாமே இல்லையா? அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. அதில் ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியல. ஓகே சார். இதை தொடர்ந்து சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு வந்தார். வந்ததுக்கு முன்னாடி வந்து செய்தி தொடர்பாளர் வந்து பேசும்போது வந்து காமராஜர் இருந்தப்போ வந்து அண்ணா வந்து ரொம்பவே அழுதாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இதை வந்து திமுகவினர் மொத்தமாக விமர்சிக்கிறாங்க. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அண்ணா இறந்த பொழுது அந்த ஃபோட்டோவே இருக்குது. அண்ணா வந்து மரணப்படுக்கையில் இருந்த பொழுது, இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருடைய ரூமுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க, சோகமாக உட்காந்துருப்பாங்க. யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உட்காந்துருப்பார், காமராஜர் உட்காந்துருப்பார், இவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சோகமே உருவாக இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதைத்தான் அவர் சொல்ல வந்தார். அது மாற்றி சொல்லிட்டார். காமராஜர் அண்ணா இறந்த பொழுது கதறி எழுதார் அப்படின்றத சொல்ல வந்தது. அண்ணா காமராஜர்னு மாற்றிட்டார். இது ஒன்றும் பெரிய பெருசாக வச்சுக்கிட்டு நீ உருட்டுமா உங்கள் தலைவர் பேசுகிறதெல்லாம் அப்புறம் என்னன்றது? மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில், என்ன யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, இதையெல்லாம் என்னென்னு எடுத்துக்கிறது? சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமா? சீமான் 1000 விஷயம் பேசுகிறார், நல்ல விஷயம் பேசுகிறார், அதையெல்லாம் எடுத்து பேசுகிறத விட்டுட்டு ஏலாம் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறது என்னங்க? இல்லை, சொன்னது உண்மை. அவர் சொன்ன எண்ணம் என்ன? ஒரு அரசியல் தலைவர் எதிர் துருவத்தில் இருந்தாலும் அவர்களுடைய துக்க நிகழ்ச்சி அப்படின்னு வந்து வரும்பொழுது நாம் வந்து நம்முடைய ஆறுதலை தெரிவிப்பது, நம்முடைய அனுதாபத்தை தெரிவிப்பது என்பது மாண்பு, அரசியல் மாண்பு. அதை தூக்கி பிடிக்க தெரியல. அதை விட்டு தேவையில்லாத விஷயத்தை வச்சு நீ தொங்கிட்டு இருக்கீங்க. இல்லை, திமுக இதை பேசும்போது தான் நகைப்புக்குரிய விஷயம். அவர் வந்ததே திமுகவுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்கு. நிச்சயமா. ஆனால் அதையும் இவர்கள் இப்படி, ஏன்னா அதான் சொல்றேன், மேன்மக்கள் தான் அப்படின்றது சீமான் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார். என்ன, இவர்கள் கேவலவாதிகள் என்பதனை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள், அவ்வளவுதான். ஓகே சார். இதை வந்து சத்தியம் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. தனிப்பட்ட தலைவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 27% இருப்பதாகவும், இபிஎஸ் அவர்களுக்கு வந்து 19% இருப்பதாகவும், சீமான் அவர்களுக்கு வந்து 9, விஜய்க்கு 13, திருமாவுக்கு 12, அன்புமணிக்கு 12 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த தனிப்பட்ட தலைவர்? நீங்கள் தனிப்பட்ட தலைவர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு மதிப்பு இருக்குங்க. சரியா? ஸ்டாலின் என்பவர் கருணாநிதியோட மகன் என்கிற அளவில் அவருக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் என்று 2021 வரைக்கும் நிறைய பேருக்கு, சேலத்தை கடந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது.
இப்போ திடீரென்று அவர் முதலமைச்சர் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது தான் நம்ம எல்லாருக்கும், அவர் அமைச்சராக இருந்த பொழுது கூட சேலத்தை கடந்து, அவர் தமிழ்நாடு முழுவதுக்கும் அமைச்சராக இருந்தாலும் கூட சேலத்தை கடந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. கட்சியை கடந்து, கட்சியில் மேபி ஒரு கட்டத்தை வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு மேலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவும் அறியப்படுகின்ற ஒரு நபராக அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கார். சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இருக்கக்கூடிய கட்டமைப்பு சீமானுக்கு இருக்கான்னா இல்லை, இது உண்மை. நிச்சயமா அவர்கள் செலவு பண்ணக்கூடிய அளவிற்கான தொண்டர்களுடைய பின்னணியோ கட்சி கட்டமைப்போ இது எதுவுமே சீமான் கிடையாது. தன்னை தானாக செதுக்கி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் வந்து சீமான். சரியா? மற்ற யாரோடையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. அன்புமணி ராமதாஸ் எடுத்தீங்கன்னாக்கா, யார் அன்புமணி ராமதாஸ்? மருத்துவர் ராமதாஸ் என்கிற நபர் இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் யாரு தெரியாது, யாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அடுத்து வேற யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, யாரை சொன்னீங்க? விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைக்கவர்ச்சி அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து சந்திரசேகரால் தான் விஜய் வந்தார்னா நான் சொல்ல மாட்டேன். விஜய் அவருடைய உழைப்பால் வந்தார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய அப்பா அவருக்கு உதவி இருக்கலாம் ஆரம்பத்தில், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கட்டமைத்து கொண்டார். ஏன்னா நிறைய பேர் அப்படி கட்டமைத்து கொண்டார், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால விஜய் திரைக்கவர்ச்சி என்பது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. சீமானுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லையே. தானே தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தம்பிகள் தங்கைகள் இவர்களுடைய உழைப்பால் உயர்ந்தவர், தன்னையே செதுக்கி கொண்டவர் சீமான். அதனால சீமான் வந்து இவங்க எல்லாரையும் விட தனித்துவம் வாய்ந்தவராக நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அதிமுக என்னுடைய கட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன், நான் ஆதரிக்கக்கூடிய இயக்கம்னு நான் பார்க்குறேன். அதனால் அதனுடைய பொதுச்செயலாளர் என்று வரும்பொழுது அவரை நான் வந்து தலைவர் என்ற ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தான் நான் பார்ப்பேன், அது வேற விஷயம். ஆனால் நான் நேசிக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சீமான் மீது எனக்கு அந்த பற்று வருவதற்கான காரணம் தன்னை தானாகவே செதுக்கி கொண்டு உருவான ஒரு ஆளுமை அப்படின்றதுனால எனக்கு அவரை பிடிக்கும். சார், இதில் ஒரே ஒரு விஷயம் தான் சார். இப்போ திமுகவும் விஜய்க்கும் வரக்கூடிய ஃபோக்கஸை ஒரு புறம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி அவருக்கும் சீமான் அவருக்கும் வரக்கூடிய ஃபோக்கஸ் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ்லேயே வந்து இல்லை. அதுதான் என்னன்னா, சீமான் ஊருக்காரருங்க அவருக்கு அந்த என்ன சொல்றது, நீங்க பாலிஷ்டா பேசுறது அதெல்லாம் வராது, நெளிவு சுழிவு பட்டதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி, அப்படிதான் பேசுவாங்க. அவரை அவமானப்படுத்துறாங்களே விவசாய. அவர் சொன்னார்ல, என்னப்பா என்னமா எது எடுத்தாலும் தமிழ்ந்து வந்தாங்கிற, பூந்து வந்தாங்கிற, உருந்து வந்தாங்கிற, சுந்தரா டிராவல்ஸுங்கிற, நீ எப்படியோ வந்துட்டு போறேன்ப்பா, வந்துட்டான்ல. என் ஆட்சியில தப்பு இருந்தா அது குறை சொல்லுப்பா, நான் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். உன்னை நான் அதுக்காக உட்கார வச்சிருக்காங்க, உன்னை ஆட்சியில மக்கள் என்னை தனிப்பட்ட விதத்தை தாக்கிறதுக்கு அவனை உட்கார வச்சிருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்தி உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விவசாயி என்றால் அவர் இப்படித்தான் நடத்தப்படுவான். ஒரு விவசாயி என்றால் அவன் கோமணத்துடன் இருக்க வேண்டிய கடமைப்பட்டவன், அதற்காக அவன் அதுக்காக நேர்ந்து விடப்பட்டவன் என்று பார்க்கக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊர். சமூகம் அப்படி மாறிடுச்சு. இந்த சமூகத்தில் அவர்களை ஏளனம் செய்வது, அசிங்கப்படுத்துவது, இது ரொம்ப அனாயசமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். சீமானுக்கும் அதுதான் பொருந்தும். வெகுளியாக பேசக்கூடியவருங்க, வெகுளித்தன்மை கொண்டவர். ஆனால் வெகுளித்தன்மை கொண்டவர் என்பதனால அவருக்கு எதுவும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பர்சனலாக நான் அவரோடைய இன்ட்ராக்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அவ்வளோ விஷயத்தையும் உள்வாங்கி வைத்திருக்கக்கூடியவர். நான் பார்த்து அசந்து போன ஒரு நபர் அவர் வரத்துக்காக, அவர் வருகைக்காக காத்திருக்கேன், அவருடைய ரூமில் காத்திருக்கேன் நான். எனக்கு எப்போவுமே இந்த புக்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போது புக்கை அங்கே ஏகப்பட்ட புக்ஸு, அந்த ரூம் ஃபுல்லாக புக்ஸ் தான். இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காரு, அலங்காரத்துக்கு வச்சுருக்காரா என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு புக்கை எடுக்கிறேன். ஒரு புக்கை சும்மா ரேண்டமாக எடுக்கிறேங்க. அந்த புக்கை எடுத்தால் எனக்கு இருக்கக்கூடிய அதே பழக்கம் அவருக்கு என்ன, நான் அந்த புக்கை எடுத்து பிரிக்கிறேன், அசந்து போயிடுறேன் நான். ஏன்னா நோட்ஸ் எழுதி வச்சுருக்காப்புலங்க, ஒன்றுத்துலேயும் ஒரு பக்கத்துலேயும் நோட்ஸ் எழுதி அந்த மனுஷன் வச்சுருக்காப்புலங்க. எனக்கு ஆச்சரியம், இந்த சொல்லும்போது கூட புள்ள இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நாட்டம், இந்த படிக்கணும், அந்த புக்கை எடுத்து படிக்கணுன்ற நாட்டம், அது அவங்களுக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அந்த மனுஷன் அத்தனை புக்கையும் படிச்சிருக்காப்புலங்க, சும்மா அலங்காரத்துக்காக வைக்கலங்க. ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ஒவ்வொன்றுத்துலேயும் நோட்ஸ் எழுதி வச்சுருக்காப்புல. அப்புறம் அண்ணன் நான் கேட்குறேன், அண்ணன் நீங்கள் என்ன, அம்மாப்பா எனக்கு அந்த பழக்கம் உண்டு, ஒவ்வொன்றுத்தையும் எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு, குழந்தைத்தனமாக சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ உழைப்பை போட்டிருக்காரு பாருங்க. சும்மா அப்படி கடந்து போயிட முடியாதுங்க அவரெல்லாம். அப்போது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு தலைவரும்
அவங்களுடைய இயல்பு. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா அவ்வளோலாம் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டார். அவருக்கு அது தேவைப்படவும் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறது என்ன மாதிரியான அரசியல், மக்களுக்கான தேவைகள் என்ன, அதை செய்வது என்ன அப்படியான ஒரு அரசியலை நோக்கி போகக்கூடியவர். அதையும் நான் பாராட்டுறேன். ஒரு பக்கம் அந்த அரசியலையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா நீ அரசியல்வாதி தானே, ஒருவருக்கான நீ அரசியல்வாதி தானே. என்ன ப்ரொஃபஸரா? இல்லை, இவனும் ப்ரொஃபஸர் கிடையாது. நீ ப்ரொஃபஸர் லக்ஸரி கொடுக்கறதுக்கு நீ போகிறேன்னா நீ அதுக்கெல்லாம் இப்போ தயார்படுத்திட்டு போகணும். நீ அரசியல்வாதி மக்களுக்காக செய்ய வேண்டியது தானே. என் குழாயில் தண்ணி வருதா வரலையா, என் வீட்டுக்கு ரேஷனில் அரிசி வருதா வரலையா, ரோடு ஒழுங்காக போட்டுருக்காங்களா இல்லையா, இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நீ 1000 புத்தகம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அப்படியான அரசியல்வாதி. அதனால நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மெச்சுக்கிறேன். பட் சீமான் சித்தாந்தத்தை தத்துவத்தை எடுத்து பேசக்கூடியவர் பொழுது அதற்கான படிப்பு, அதற்கான யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறாரானா இல்லை. சீமான் 1 மணி நேரம் பேசுகிறாரு, மேடையில் வந்து பேசுகிறாரு, 1 மணி நேரம் பேசுகிறாரு. பாண்டேயுடைய ஒரு நிகழ்ச்சியில் வந்து 1 மணி நேரம் பேசும்போது எல்லாரும் கைத்திட்டுறாங்க, இன்னும் பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருமே சீமான் சப்போர்ட்டர் கிடையாது. ஆனாலும் விரும்புகிறாங்க. ஏன்? அவ்வளோ உள்வாங்கியிருக்காப்புல அந்த மனுஷன், அவ்வளோ படிச்சிருக்காரு அந்த மனுஷன். அதை நான் உண்மையாகவே நேரிலேயே பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. என் கூட அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், என்னங்க அந்த மனுஷன் இந்த அளவுக்கு படிச்சிருக்காப்புலங்க, எல்லாமே நானே நினைக்கலைங்க, ஏதோ அலங்காரத்துக்காக வச்சுருப்பாங்க, சும்மா ஷோகேஸ்க்கு எல்லாம் வைப்பாங்க தெரியுமா புக்ஸு அப்படின்னு நினைச்சேன். இல்லை, ஒரு புக்கும் ஆழமாக ஆய்ந்து படித்து அதற்கான அந்த குறிப்புகளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அவர். இந்த உழைப்பை நம்ம மதிக்க கற்றுக்கணும்ல. நம்ம மதிக்கிறோமா? போகிற போக்கில் இவங்களெல்லாம் தட்டி விட்டு போகிறோம். ஆனால் ஒரு பொம்மையை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சராக வச்சாலும் இவருடைய பையன் அதனால் அவர் இருக்கட்டும், அவருடைய பையன் அதனால் அவன் இருக்கட்டும், அவருடைய பையன் அதனால் அவன் இருக்கட்டும் நம்ம சொல்லிட்டு போகிறோம் பாருங்க. அப்போ நம்மக்கிட்ட தான் அது பிரச்சனை இருக்குங்க, இவங்ககிட்ட பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட தான் அது பிரச்சனை இருக்குது. ஓகே சார், குறிப்பாக அந்த கேள்வி முழுசாக முடிச்சிடும் சார். இது மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸில் வந்து எடப்பாடி அவர்களையும் சீமான் அவர்களையும் எப்படியும் வந்து இவங்க தோக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு மக்களோட மனநிலையே யார் சொன்னது இவங்க தோக்க போகிறாங்க? இல்லை, நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா நீ ஆட்சியில் நீ இன்னும் ஒரு 4 மாதம் தாண்டி உங்க அதை. அதுக்கப்புறம் எவன் கேட்குறான் பாரு, அதிகாரிகள் எவனும் நீ சொல்கிறத கேட்க மாட்டான். இல்லை சார், தமிழ்நாடு மக்களோட மனநிலையை தோக்க போகிற கட்சிக்கு ஏன் ஓட் போடணும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாம் இல்லைங்க. தமிழக மக்களை மட்டும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீங்க. சில இடங்கள்ல அவங்க வந்து முன்னாடி நடந்ததை சொல்றேன், உணர்வு அடிப்படையில் சில இடங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் ஏமாந்து போகலாம். எல்லா நேரமும் அப்படி போக மாட்டாங்க. அவங்க விழிப்புணர்வு அடையக்கூடிய அந்த காலமும் வரும். அது 2026 கண்டிப்பாக வரும். மிச்சதெல்லாம் விட்டுருங்க. இவன் நம்பி இருக்கிறதுலாம் என்ன தெரியுமா? அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்கள் இவனுக்கு வாக்களிப்பார்கள்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களிடமிருந்து நீ 3000 4000 ரூபாய் மின்கட்டண உயர்வுலேருந்து ஆரம்பித்து ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள் இருக்குது. இந்த 1000 பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 4000 ரூபாய் அவன்கிட்ட கொடுங்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? அது உன் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறேன் நீ. இதையெல்லாம் மக்களுக்கு தெரிந்தே இருக்கிறார்கள். அதனால இந்த திட்டங்களால் மட்டுமே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்றால் சத்தியமாக முடியாது. இவர்கள் நம்பி இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த புரோக்கர்கள். இவர்களிடம் இருக்க இந்த 2%, 3%, 4% இதை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதான் திருப்பி நான் சொல்றேன். இந்த பேட்டி ஃபுல்லா திரும்ப நான் பதிவு பண்றது ஏன்னா, புரோக்கர்களோட ரோல் வந்து மக்கள் மனதில் போய் ஆழமா பதியணுன்றதுனால நான் சொல்றேன். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக வந்து பெரிய 20% மேலே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் தைரியமாக போய் சந்திங்க. செல்வி ஜெயலலிதா 2011 2016 ஆட்சி அதை நம்பி போனாங்களா? 14 தனித்து 234 தொகுதிகளிலும் தனித்து நின்றாரா? 234 தொகுதிகளும் ரெட்டையிலேயே நின்றுச்சா? வரலாறுல நின்றுச்சா? ஏன்? தன்னுடைய ஆட்சி அதிகார நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை. கடைசியா இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த 1000 பனையேறிகளுடன் 27ஆம் தேதி வந்து போராட்டத்தை வந்து நாம் தமிழர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பனை ஏறினது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றுத்தரது. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக அமையும்ன்றீங்க? இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சூழலியலை, சுற்றுப்புறத்தை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கான தேவைகளை இதையெல்லாம் முன்னிறுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. தேர்தலை மட்டுமே முன்னிறுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது இருந்தது கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பாராட்டத்தான் செய்வார்கள்.
பட் அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி அவங்களோட பிரச்சாரத்தை அவங்க வந்து தேர்தல் அரசியலில் அவங்க வந்து வாக்கரசியல் அப்படின்றத முனைப்பாக வைத்து செயல்படக்கூடியவர்கள். வாக்கரசியலை முனைப்பாக வைத்து செயல்படக்கூடிய இயக்கம் நாம் தமிழர் கட்சி கிடையாது. அப்படின்னும் பொழுது அவங்க ஏளனமாக பேசுகிறாங்க. அதிமுக பேசாது ஏளனமா, திமுகலேருந்து ஏளனமாக பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகிறான். ஆனால் சார் இப்போ அவர்கள் காமராஜரையே மரமேறின்னு சொன்னவர்கள் தானே. குறிப்பாக சார் இப்போ 4 ஆண்டுகளில் இது பண்ணால் பிரச்சனை இல்லை சார். எலெக்ஷன் டைமில் அதுக்கான சில விஷயங்களை பண்ணணுன்ற ஒரு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி சீமான் பயணிக்க விரும்பலை. ஆனால் இனியாவது பயணிக்கணுன்றது ஏன் எதிர்பார்ப்பு? ஏன் பணக்காலங்களில் நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த வந்து நாம் தமிழர் கோட்டை விடுறாங்களோ அப்படின்ற ஒரு இல்லை, கோட்டை விடலைங்க. அவங்க வந்து அதை கையில் எடுக்க விரும்பலை. இந்த கோட்டை விடுறதுக்கு எதுவுமே கிடையாது, கையில் எடுக்க விரும்பலை. ஆனால் இனி கையில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நம்முடைய கோரிக்கையாக வைக்கலாம். அதை பரிசீலனை செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சி. அவங்க தான் அதை இது பண்ணணும். இப்போ நீங்கள் பனை சார்ந்த சித்தாந்தம், பனை சார்ந்த கருத்தியல் இப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா? சென்னையில் இருக்கவனுக்கு என்ன புரிய போகுது? அவன் நார்த் மெட்ராஸ் இருக்கவன் அவனுடைய பிரச்சனையை தான் அவன் பார்ப்பான். போன காணொலியில கூட பேசியிருந்தோம் அதை பற்றி. அந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு போங்க, தேர்தல் சமயத்தில் அதை கொண்டு போங்கன்றதை நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். அதை பரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்காங்க. இல்லை, குறிப்பாக வந்து இப்போ முப்பெரும் தலைவர்களுக்கான முப்பெரும் விழா எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆடு மாதங்கள் மாநாடு, இப்போ திருப்பி மரங்களுக்கான எப்பவுமே பண்ணுறது தானுங்க மரங்களுக்கான மாநாடு. அதை வந்து நீங்கள் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்றது சீமான் அவர்களுடைய எண்ண ஓட்டம். அதனால தான் அவர் எல்லா இடத்தையும் சொல்கிற, நீ ஓட்டு போட்டால் போடு, போராட்டி போ, உனக்காக நான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பேன்னு சொல்கிறாரு இல்லையா? அது அந்த எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பு தான். அது வந்து தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதையும் சேர்த்து தயவு கூர்ந்து இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, கூட்டாக செயல்படுவதற்கு முடிவெடுங்கள் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறேன். ஓகே சார், பல்லர்கள் இதில் நன்றி.